சீக்கிரம் கொடுங்கம்மா, தலை சரியான வலி வலிக்குது. ஏயா கையில எதுவும் தேய்ச்சி விடவா? அதெல்லாம் வேண்டாம்மா, தலையில தேய்ச்சிருக்கேன், இருந்துமே தலை வலிக்குது. ஏயா தலை வலிக்குது? உடம்பு கிடமை சரியில்லையா? இல்லைம்மா, ஆஃபீஸில் சிஸ்டம் பார்த்துட்டே இருக்கோம்ல, அதான் கண்ணை எரிஞ்சிட்டே இருந்துச்சு. இப்போ வீட்டுக்கு வந்து பார்த்தா தலை என்ன வலி வலிக்குது. தலைவலின்னு சொல்கிறேன். இந்த மாதிரி நேரத்தில் பொண்டாட்டின்றவ பக்கத்தில் இருந்து உனக்கு தலை அமைக்க விட்டு கை கால் அமைக்க விட்டு சுடுதண்ணி வச்சு கொடுத்து ஏதாவது ஒன்று பண்ணணும். ஆனால் அந்த மவராசி அவன் ஆத்தா வீட்டில் போய் உட்காந்துருக்க. என் பையன் காய்ச்சல் தலைவலின்னு இப்படி பாடா பாடுறான். இதெல்லாம் பார்க்க முடியல என்னால. நான் ஏற்கனவே தலைவலியில் இருக்கேம்மா, இதில் நீங்கள் வேற அவளை ஞாபகப்படுத்தாதீங்கம்மா. எப்படி 2 நாள் கம்மி இருக்க முடியும்? உன்னை பார்க்க எப்படி சங்கடமா இருக்கு தெரியுமா எனக்கு? எல்லார் வீட்லையும் தான் கல்யாணம் பண்ணுறாங்க. நானும் தேடி தேடி மவராசியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். பாரு உன் நிலைமை எப்படி இருக்குன்னு. எனக்கு தான் கேட்டோடனே நீ எல்லாம் வச்சு கொடுக்குற, அப்புறம் என்னம்மா? நான் உசுரோட இருக்கும் போதே உன்னை பார்க்க நாதி இல்லையே. இல்லை நானும் போய் சேர்ந்துட்டேனா உன்னை யாரு பாப்பா? அமைதியா இருக்குமா, ஃபோன் வேற வருது. யாரியா போன்ல? ஊர்ல இருந்து தான் மாமா கூப்பிடுறாங்க. இந்தா பேசுறியா? எந்த மாமா? அதான் தாப்பேட்டையில இருந்து அந்த மாமா கூப்பிடுறாரு, இந்தா பேசுங்க. என்னன்னு தெரியலையே, போன் பண்றாரு. ஹலோ அண்ணே, நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கோமா? வீட்டுல மாப்பிள்ள மருமவ பேத்தி எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கண்ணே. சாப்பிட்டீங்களாமா எல்லாரும்? சாப்பிட்டோம். நீங்க சாப்பிட்டீங்களா? வீட்டுல அண்ணி நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்கோமா. வீட்டுல விசேஷம் வச்சிருக்கோம். விசேஷமா? என்ன விசேஷம்? அவளுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். நேர்ல வந்து சொல்லலாம்னு பார்த்தா நேரம் கிடைக்கல. அப்படியா? சரி. பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கனால குடும்பத்தோட எல்லாரும் வந்துடணும். உங்களோட வரவை எதிர்பார்த்து நான் காத்துக்கிட்டு இருப்பேன். வந்துடுறோங்க. நம்ம வீட்டுக்கு பொண்ணு கேட்டேன், தரமாட்டேன். நீங்க இப்ப ஊர்ல உள்ளவங்களுக்குலாம் பொண்ணு தரீங்க. ஐயோ அப்படியெல்லாம் இல்லம்மா, வயசு அதிகம் இல்ல. நான் என்ன வேணும்னா வச்சுக்கிட்டு வஞ்சகம் பண்ணேன். சரி விடுங்க, நீங்க நல்ல வசதியான இடத்துக்கு தான் கொடுப்பீங்க. ஐயோ அப்படியெல்லாம் இல்லம்மா, இப்ப நம்ம மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணலன்னா கூட நான் கொடுத்துருப்பேம்மா. நீ அப்போ காலேஜ் படிக்கும் போது கேட்டா எப்படிமா கொடுக்க முடியும்? சரி விடுங்க, எல்லாரும் ஒரு முடிவோட இருக்கீங்க. சரி விடுங்க விடுங்க. அந்த மனுஷன் இருந்திருந்தா நீங்க எல்லாரும் கூப்பிட்டு வச்சு சொல்லியிருப்பீங்க. இப்ப பத்திரிக்கையை கூட போன்ல தானே சொல்றீங்க. கல்யாணம்னு நேர்ல கூட வந்து பத்திரிக்கை வைக்கல. அப்படி இல்லம்மா, மாப்பிள்ளை குடும்பம் கொஞ்சம் வசதியான குடும்பம். அதனால அவங்க ஊருக்கே அலைஞ்சு திரிஞ்சு பத்திரிக்கை வச்சதுலேயே நாள் ஆகி போச்சு. அதான் நம்ம சொந்தத்திலேயே நிறைய பேத்துக்கு சொல்லல. அதான் நேரடியாக போய் சொல்றதுக்கு கல்யாணத்துக்கு வேற நாள் இல்லாம போச்சுன்னு சொல்லிட்டு தான் போன்ல சொல்றேன். தப்பா எடுத்துக்காதீங்க, எல்லாரும் வந்துடணும். மாப்பிள்ளை மாமா இல்லாத போது கூட நான் மாப்பிள்ளைக்காக 2 பவுன் போட்டேன் தானே கல்யாணத்துக்கு. இப்படி எல்லாம் மனசுல வச்சு தானே போட்டிருப்பேனாமா. சரி வந்துடுறோம். நான் அவங்க எல்லாத்தையும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பேன். எல்லாரும் வந்திருக்க, வராம இருக்க கூடாது சொல்லிவிட்டேன். வாரம் வைக்கிறேன். இப்போ கூட இவன் போன் பண்ணதுக்கு காரணம் என்னது? அன்னைக்கு நான் சீர் செஞ்சனே, அந்த சீரை மறக்காம கொண்டு வந்து இப்போ என் புள்ள கல்யாணம் வச்சிருக்க செய்யின்றதுக்கோசரம் போன் பண்ணியிருக்கான். என்னவா? அதான்டாப்பா, பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கானாமா. அதுக்கு நம்மள வர சொல்றான். நம்ம இன்னைக்கு பொண்ணு கேட்டமே, நம்ம கொடுத்துருந்தா இன்னைக்கு நம்ம வீடு இப்படி ஆயிருக்குமா? நம்ம வீட்டு புள்ள நம்ம பேச்சு கேட்டுக்கிட்டு இருந்திருக்கோம். இப்படி ஊர்ல இருக்கிற கழுதையை கட்டி வச்சு இப்ப பாரு. அப்பா அவங்க என்ன சொன்னாங்க அதை மட்டும் சொல்லு. அதான்டா, எல்லார் வீட்டுக்கும் சொல்லியிருக்கான். நமக்கு போன்ல சொல்றான். அதுவும் என்ன சொல்றான்? மாப்பிளைக்கு 2 பவுன் போட்டிருக்கேனேன்றான். இதுல இருந்து என்ன தெரியுது? உன் வரவு எனக்கு தேவையில்லை. அன்னைக்கு நான் செய்முறை 2 பவுன் செஞ்சிருக்கேன். என் பிள்ளைக்கு இப்ப கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். அதனால நீ வந்து அந்த செஞ்ச முறையை வந்து செஞ்சிருன்னு சொல்றதுக்கு போன் அடிச்சிருக்கான். அதுவும் இல்லாம குடும்பத்தோட வரணுமா? இப்ப பவுனு போட்டதை போட்டலாம், குடும்பத்தோட எங்க போக முடியும்? நம்ம வீட்டுல அந்த கழுதை என்ன இருக்காளா? பிள்ளைய கூட்டிட்டு அங்க போயிருக்கா. என்ன பண்றது? மூஞ்சில கறியை பூசிட்டு தான் வரணும். அங்க பாக்குற சாதி சாணம் எல்லாம் கேட்கும். எங்க மர்மம் வரலையான்னு நம்ம 2 பேர் மூஞ்சி எங்க போய் வச்சுக்கிறதுன்னு தெரியல. இது வேற இருக்கா? சரி நான் என்னன்னு பாக்குறேன். முதல்ல போன போட்டு அவங்க அப்பனுக்கு சொல்லு. அப்பயாவது அவ வராளா அந்த மவராணின்னு பாப்போம். இந்த போனை கொடுங்க, அவருக்கு போன் பண்ணி பாப்போம். வாயா வா. போன சாப்பாடு கூட வச்சிருந்தீங்களா? போன் அடிச்சிட்டு இருந்துச்சு. இந்தாங்க. யாரு என்னன்னு தெரியலையே. ஐயோ மாப்பிள்ள தான் பேசுறாரு. ஹலோ மாப்பிள்ள, பொண்ணு அனுப்பி வைக்கிறதா உத்தேசம் இருக்குதா இல்லையா? அனுப்பி வைக்கிறோம் மாப்பிள்ள. இங்க பாருங்க, எங்க வீட்டுல சொந்தத்துல கல்யாணம் வச்சிருக்காங்கன்னு 2 நாள்ல அந்த கல்யாணத்துக்கு குடும்பத்தோட வர சொல்லியிருக்காங்க. உங்க பிள்ளையும் என் மாவளையும் அனுப்பி வைங்க. சரிங்க மாப்பிள்ள, அனுப்பி வைக்கிறேங்க மாப்பிள்ள. நல்லா போனா எல்லாரும் கேட்பாங்க எங்க சொந்த பந்தமே, என்ன பொண்ணு வரலையான்னு. அதனால எங்களுக்கு அது அசிங்கம். உங்க பிள்ளைய ஒழுங்கா அனுப்பி வைக்கிற வழியை பாருங்க. சரிங்க மாப்பிள்ள, அனுப்பி வைக்கிறேங்க மாப்பிள்ள. என்னடா பேசுற? ஒரு 4 போடுவியா? அப்பதான் டால் அனுப்பி வைப்பான். இல்லைன்னா எப்படி அனுப்பி வைப்பான்? அவர் பட்டறையில வேலை செஞ்சுட்டு இருக்காரு போலமா. நான் ஏதோ பேசினேன்னா அப்புறம் பக்கத்துல உள்ளவங்க என்ன நினைப்பாங்க? புள்ளைய கூட்டிட்டு போய் அங்க வச்சிருக்காங்க. அப்பயே ஒண்ணு நினைக்கலையா? நம்ம பேசினதை எதுவும் நினைச்சுக்க போறாங்களா? ஏன்டா நீ வேற? சரி விடுங்க, நான் பாத்துக்கிறேன். கீழே போட போறேன், கீழே போட போடுச்சிட்டேன், கீழே போட போறேன், கீழே போட போடுச்சிட்டேன். ஏ கௌசி, மாப்பிள்ள ஃபோன் பண்ணிருக்காருடி. ஃபோன் பண்ணிட்டானா? என்னடா பண்ணலையே நினைச்சேன், பண்ணிட்டானா? பேசு. உங்க அப்பா ஃபோன் பண்ணிருக்காராம், பேசுறியா?
ஏண்டி உங்க அப்பா கிட்ட பேச வேண்டியதானே? அவகிட்ட விளையாட்டு காட்டிட்டு இருக்காதடி. இந்த பேசுடி. இந்தா இவ்வளவு உள்ள கொண்டு போ, நான் பேசிட்டு வரேன். இந்த போன புடி, போன பேசு. நாங்க நம்ம போவோம். ஹலோ. நானும் பாக்குறேன், என்னைக்குதான் நானும் போன் அடிச்சோன்னு நீ எடுக்கிறேன்னு. போன் அடிச்சும் எடுக்க முடியாதோ? ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுனா கூட நான் அப்படியே காத்துக்கிட்டு நிக்கணும். நான் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, பாப்பா கூட விளையாண்டுட்டு இருந்தேன். சொல்லுங்க. இங்க பாரு, ஊர்ல தாப்பட்ட மாமா வீட்டுல விசேஷம் வச்சிருக்காங்க. அதனால நீயும் பிள்ளையும் கிளம்பி வர வழியை பாருங்க. என்ன சொன்னீங்க? தமிழ்ல தானே சொன்னேன், இல்ல இங்கிலீஷ் ஹிந்தியில எதுவும் சொன்னா? இல்ல என்னமோ முன்னாடி சொன்னீங்கல்ல, அதான் என்ன சொன்னீங்கன்னு கேட்டேன். யாரு? தாப்பட்ட மாமா வீட்டுல விசேஷம் வச்சிருக்காங்க, குடும்பத்தோட வர சொல்லியிருக்காங்க. அங்க தனியாலாம் போனா என் சாதி சனமெல்லாம் ஏளனமா பேசுவோம். அதனால ஒழுங்கா கிளம்பி வர வழியை பாரு. இப்போ கூட நீங்க மனசார என்னை வான்னு சொல்லி கூப்பிடல. உங்க குடும்பத்துல உங்க மான மரியாதை போயிடக்கூடாதுன்னு தான் நான் வரணும், அப்படித்தானே? இங்க பாரு, விதண்டவாதம் பண்ணிட்டு இருக்காத, சரியா? எங்க அம்மா ஏதோ பேசுதானே நீ காதுல வாங்காம இருக்கணும். அது என்னைக்கும் பேசுன்றது தெரியும். ரெண்டு பேத்துக்கு நடுவுல நான் தான் கடந்து இடிபட்டுக்கிட்டு கிடக்குறேன். ஒழுங்க மரியாதையே கிளம்பி வர வழியை பாரு. உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து கூட்டிட்டு போங்க. என்னால தனியா வர முடியாது, எங்க அப்பாவுக்கு வேலை இருக்கு. எங்க அம்மாவும் வர முடியாது, எங்க அம்மாவை பார்த்தாலே உங்க அம்மாவுக்கு ஆகாது. உங்களுக்கு வேணும்னா வந்து கூட்டிட்டு போங்க, இல்லையா என்னால வர முடியாது. இப்ப வேணும்னே பண்ணிட்டு இருக்கியா? எங்க உங்க குடும்பங்க, உங்க குடும்பத்துல நான் வரலன்னா அப்புறம் மருமவ எங்க அப்படின்னு கேட்பாங்கல்ல. மாமியார் கொடுமையால மருமவ தாங்க முடியாம வீட்டை விட்டு போயிருச்சுன்னு சொல்லி உங்க அம்மாவுக்குள்ள அசிங்கம். போன வை முதல்ல. நீங்க தான் போன் பண்ணீங்க, நீங்களே இப்படி சொன்னா எப்படி? உங்க குடும்ப கௌரவம் என்ன, கம்பீரம் என்ன? வேணும்னா வந்து கூட்டிட்டு போங்க, இல்லையா என்னால வர முடியாது. எனக்கு அன்னைக்கு விசேஷம் வேற இருக்குது. எங்க அத்தை புள்ள வீட்டுல வேற அன்னைக்கு விருந்து வேற. அதனால விருந்து சாப்பாடு சாப்பிடணும். வேணும்னா வாங்க, இல்லையா போங்க. எங்க அம்மா சொல்ற மாதிரி திமிரு பிடிச்சவதான். என்னடி சொன்னது அந்த ஆளு? அதாம்மா, தாப்பட்டையில ஒருத்தர் மாமான்னு இருந்தார்ல, ஆமா. அவங்க வீட்டில் விசேஷம் வச்சுருக்காங்களாம், குடும்பத்தோட வர சொல்லியிருக்காங்களாம். அதனால இவங்க எனக்கு ஃபோன் போட்டு கிளம்பி வாண்டுறாங்க. அப்படியா? எப்பயாமா விசேஷம்? இன்னும் 2 நாளில் வைப்பாங்க போல, அதனால கிளம்பி வரணுமா. அப்படின்னா நாளைக்கே கிளம்பி போகணுமா? நீங்க போயிட்டீங்கன்னா அந்த மனுஷன் ஏங்கி போயிடுவாருடி. இந்த புள்ள மூஞ்ச பார்க்காம அவரால் இருக்கவே முடியாது. ஒரு நேரம் நீ என்னை போன்னு சொல்லு, ஒரு நேரம் அவன் வீட்டிலேருந்து கூப்பிட்டாங்கன்னா ஐயோ இந்த பிள்ளைய பார்க்காம அவர் இருக்க மாட்டாரு வைக்க மாட்டாருன்னு சொல்லு. நீ போடி, நான் புள்ளைய பாத்துக்கிறேன். 2 பேத்தையும் தான் வர சொல்லியிருக்குது. நீ என்ன சொன்ன? வேணும்னா வந்து கூட்டிட்டு போங்க, இல்லைன்னா என்னால் வர முடியாதுன்ட்டேன். ஏண்டி, புருஷன் கூட போய் சேர்ந்து வாழ்ற வழியை பார்க்கணும்டி. ஏதாவது ஒரு நூல் கிடைச்சா கூட அதை பிடிச்சிட்டு போயிடணும். இங்க பாக்குறல்ல எல்லாரும் உன்னை எப்படி பேசுறாங்க, நீ பாட்டுக்கு விளையாட்டுத்தனமா இருக்கிற. அட போமா, அங்கே போனால் மட்டும் அந்த கிழவி என்னென்ன பேச்சு பேசுது தெரியுமா? காது கொடுத்து கேட்க முடியல. என்னாலாம் போக முடியாது. என்னென்னலாம் பண்ணாங்க, உன்னையும் அப்பாவையும் எப்படியெல்லாம் இதாக பேசுனாங்க, அதெல்லாம் இன்னும் நான் மறக்கவே கிடையாது. அவங்களா வந்து மன்னிப்பு கேட்டு கூப்பிட்டாதான் நான் போவேன், இல்லைன்னா நான் போக மாட்டேன். பாருடி, புடிவாதம் பிடிக்காதடி. எங்களுக்கு அப்புறம் அந்த மனுஷன் தாண்டி உனக்கு எல்லாமே. அந்த மாமியார் அந்த சூரியக்கரை கலவி என்னைக்கு மண்டைய போடுறாளோ அன்னைக்கு தான் உன் வாழ்க்கையில விடிவு காலம். இன்னும் எதையாவது சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பா அந்த மனுஷங்கிட்ட. நானே அதை பத்தி கண்டுக்கல, நீ ஏமா கண்டுக்கிற? விட்டுமா, பாத்துக்கலாம். கல்யாணத்துக்கு போகணும்னா நகையெல்லாம் போட்டுட்டு போகணுமே. இந்த ஆள் எல்லா நகையும் அடகு வச்சுட்டான். இப்ப கழுத்துக்கு நகைக்கு என்னடி பண்ணுவ? அவன்கிட்ட தானே எல்லாத்தையும் கொடுத்தேன், அவனே வாங்கி போடட்டும். இல்லையா வெறுங்கழுத்தோட போவேன், இல்லையா கவரிங் நகையை வாங்கி கொடுன்னு கேட்டு வாங்கி போட்டு போக வேண்டித்தான். 5 பவுன் போட்டேன், ஒரு நாள் அழகு பார்க்கல, மொத்தத்தையும் கொண்டு போய் வச்சுட்டாங்க. பேச்ச பாரு, என்ன பேச்சு பேசுறாங்க குடும்பமே. நகையை நான் கழுத்துல ஒரு தடவை போட்டு பார்க்கறேன்னா கூட உங்க அப்பா விட மாட்டது. புள்ளைக்கு போடு புள்ளைக்கு போடு, புள்ளைக்கு போடுறதுல என்ன உனக்கு அப்படின்னு கத்துவது. இன்னைக்கு பாரு, நீயும் போடாம நானும் போடாம வேற எங்கேயோ போய் இருக்குது. விடுமா, நீ வேற ஆரம்பிக்காத. என்னங்க மச்சான், காலையிலே உட்காந்துட்டீங்க, வேலை முடிஞ்சதுங்களா? ஆமாங்க மச்சான், காலையிலே வேலை முடிஞ்சிருச்சு. என்ன மச்சான், வண்டி துடைக்கிறீங்களா? ஆமாங்க மச்சான், சரியான காத்தடிக்குது இல்லைங்களா, அதனால தூசி வண்டியே ஓட்ட முடியல. அதுதான் இன்னைக்கு தொடச்சி விட்டுருவோன்ட்டு தொடச்சிட்டு இருக்கேன். நீங்க எதுக்கு வேலைக்கும் போயிட்டு இந்த வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? நிரஞ்சன் கிட்ட சொல்ல வேண்டியதானே. எதுக்கு மச்சான், அவங்கிட்ட சொன்னா எங்க செய்யறான்? பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லக்கூடாது, அதுங்கள வந்து எந்திரிச்சு வந்து செய்யணும். நம்ம அப்பா கஷ்டப்படுறாரு, நம்ம செய்யணும் வைக்கணும்னு. நம்ம வீட்லயா அந்த இதே எதிர்பார்க்க முடியாது. நேரத்துக்கு புள்ள இருந்திருந்தா எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்கும். பையன்கிட்ட போய் நம்ம என்னத்த சொல்றது? அதுவும் சரிதான் மச்சான், கை வேலை வாங்கி அதுகளா செய்யணும். நம்ம வீட்லயா சொன்னாலும் செய்யறதில்ல, சொல்லலினாலும் செய்யறதில்ல. ஏய் நிரஞ்சா, போன் அடிக்குது, அப்பா கிட்ட எடுத்து கொடு. ஏய் போன் அடிக்குது, எடுத்து கொடு உங்க அப்பாட்ட. காட்டு கத்து
படுத்துக்கிட்டு இருக்கிறேன், தூங்கிட்டு இருக்கிறான். என்னன்னு வேற தெரியலையே. எடுத்துட்டு போய் கொடுப்போம், லோடுக்கா என்னன்னு தெரியல. மாப்பிள்ளையும் நேற்று ஃபோன் பண்ணிட்டு புள்ளைய வர சொல்லிட்டாரு. கூட்டிட்டு போய் விட்டுட்டு வரணும் மச்சான், தனியாலாம் அனுப்ப முடியாது. என்னைய சொல்ல போனா நீங்களா போவாதீங்க, அவங்களா வரட்டும். எத்தனை தடவை நம்மளும் கூட்டிட்டு போய் விடவா அவங்க சண்டையை போட்டு அனுப்பி விடுறது. வந்தா ஒரு வார்த்தையில சொல்லி அனுப்பணும். இதுக்கப்புறம் வந்தா புள்ள தனியா வரக்கூடாது, வந்தா நான் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிடணும். போன் அடிச்சிட்டு இருந்துச்சு, என்னங்க? யார் போன்ல? நம்பர் தான் வந்திருக்கு, யாருன்னு தெரியல, பேசுங்க. லோடு என்னன்னு தெரியலையே. ஹலோ, சொல்லுப்பா தம்பி. சரி 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 சரி, நான் யார்கிட்ட புது நம்பரா இருக்குதுன்னு பார்த்தேன். நீங்க தானே? சரி சரிப்பா. இல்லைப்பா, இப்போதைக்கு கொஞ்சம் காசு கொஞ்சம் இதாக இருக்கு. ஒரு 4000 ரூபாய் இருந்தால் கூட பரவாயில்ல. சரிப்பா. இல்லை, போனோடனே கூட்டிகிட்டு வர்றது தான், தங்குறதுக்கெல்லாம் வழி இல்லை. போனோடனே கூட்டிகிட்டு வர்றதாய்யா? சரிப்பா. சரிப்பா சரியா. 3500 சரியா? சரி சரி சரி. அதே பேசிக்கலாம். சரிப்பா. பெட்ரோல் நான் அடிச்சுக்கிறேன், பிரச்சனை இல்லை. சரியா? வச்சிட்றேன். ரொம்ப நன்றியா, ரொம்ப நன்றி. நான் வந்து எடுத்துக்கிறேன். யாருங்க ஃபோன்ல? நேற்று வண்டி கேட்டிருந்தேன்ல, அதான் ஃபோன் பண்ணாங்க. என்ன மச்சான், வாங்குறதுக்கா? ஏன் மச்சான், வாங்குற நிலமையிலையா நம்ம இருக்கிறோம்? வாங்குறதுக்கு இல்லை மச்சான், மகா வீட்டில் விருந்து கலைக்கிறதுக்கு வண்டி எடுத்து கூட்டிகிட்டு வரணுன்ட்டாங்க. அதனால சரி, ராத்திரியில் இந்த தம்பிக்கு ஃபோன் பண்ணேன். அண்ணே நான் காலையில் கூப்பிட்றேன்னாரு. அதான் இப்போ கூப்பிட்டு வண்டி இருக்குண்ணே, 3500 வாடகை பேசிக்குவோம், ஏன்னா நம்மளும் டிரைவர் நீங்களும் டிரைவர் இல்லை அப்படின்னாங்க. சரியா சரியா அப்படின்னு நம்ம இருக்கும்போது அவங்களே வாரேனாங்க. இப்போ என்ன புதுசாக அப்படி பேசுகிறாங்க? மாற்றி மாற்றி தான் பேசுகிறாங்க. என்ன பண்ணுறது, பிள்ளைக்காக எல்லாம் செஞ்சு தானே ஆகணும். எப்போ கூட்டிகிட்டு வர போறீங்க? இன்னைக்கு தான் மச்சான் கிளம்பணும். இன்னைக்கு ராத்திரி கிளம்பணும்னா காலையில் போய் பிள்ளைய கூட்டிகிட்டு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துடலாம். சரி சரி, நானும் வரலாம். எத்தனை பேர் உட்காரமி சீட்டு? அது என்ன ஒரு 6-7 பேர் உட்கார்ற மாதிரி தான் இருக்கு. வாங்க, வேணா போயிட்டு வரலாம். தீபாவளி வேற நெருங்க போகுது மச்சான். இதுல வேற மாப்பிள்ள வேற வாரேனாரு. எப்போ வருவாரு என்ன வருவாருன்னு தெரியல. அவரு வர நேரத்துல வீட்டுல இல்லைன்னா ஏதாவது ஒன்று சொல்லுவாருன்னு யோசிக்கிறேன். சரி விடுங்க மச்சான், இந்த இதை எல்லாம் வராங்கல்ல. ஏன்னா இங்கேயும் நான் போயிட்டேன்னா எல்லாம் வாங்கி கொடுக்க வைக்கிறதுக்கு ஆள் இல்லை. இவனையும் நம்பி எதையும் விட்டுட்டு போக முடியாது. சரி மச்சான், அப்ப நான் என்னன்னு வாங்கி கொடுத்துக்கிறேன், விடுங்க. சரி மச்சான். ஏங்க? சொல்லு ராணி. புள்ள வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோங்க இன்னைக்கு வாரோன்னு. அப்பதான் எல்லாம் எடுத்து வைப்பாங்க, காலையில கிளம்பி வரத்துக்கு சரியா இருக்கும். சரி, அப்ப அப்படியே பண்ணிக்கலாம். ஏங்க, மர்ம வீட்டுல இருந்து ஃபோன் பண்ணாங்களா? இல்லையே, ஏன்? இல்ல, வண்டி ஏற்பாடு பண்ண சொன்னீங்களே, அதான் எதுவும் சொன்னாங்களான்னு கேட்டேன். இல்ல நான் எதுவும் சொல்லல. பாட்டி இந்தாங்க, டீ எடுத்துக்கோங்க. முதல்ல உங்க மாமனுக்கு கொடுமா, அவன் தான் கேட்பான். அவனுக்கு கொடுத்து நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் மாமா எடுத்துக்கோங்க. அத்தை எடுத்துக்கோங்க. அத்தை என்னங்க பாட்டி, எடுத்துக்கோங்க. உங்க போன் தான் அடிக்க. போன் அடிக்குதுன்னு தெரியுதுல, எடுத்துட்டு வா. மர்மவளே, மர்மவளே. அத்தை, மாமா போன் அடிக்குது, போய் எடுத்துட்டு வா. என் பையன் வாங்கிட்டு சொன்னா நீ அவகிட்ட சொல்றியா? ஏன் நீ எந்திரிச்சு போய் செய்ய மாட்டியா? உன் வேலை என்னமோ அதை பாரு. சும்மா எதுக்கு நீ வாயை கொடுத்துக்கிட்டு கேக்கிட்ட? ஒருத்தி வந்தா போதும், அவளையே பிடிச்சிக்கிட்டு தொங்க வேண்டியது. நீ போய் எடுத்துட்டு வந்தியா? எப்பயும் நான் தானே போய் எடுக்கிறேன். இப்பயாவது ஓய்வு எடுக்க விடுவே. மாமா என்னங்க போன்? யார் போன்ல? இல்ல பாக்கலங்க மாமா. யார் போனு? மர்ம வீட்டுல தான் கூப்பிட்டுருக்காங்க, சம்மந்தி. ஹலோ, சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்க சம்மந்தி. வீட்டுல எல்லாரும் நல்லா தானுங்களா? எல்லாரும் நலங்க. என்ன போய் ஒரு ஃபோன் கூட பண்ணல, இப்பதான் கேட்டேன். இல்லைங்க சம்மந்தி, அப்படியே கொஞ்சம் வேலையாகி போச்சுங்க. நாளைக்கு விருந்து கலைச்சிட்டு வரணும் இல்லைங்க. இன்னைக்கு வாரேங்க, ராத்திரி கிளம்பி வந்துடுவேன். நாளைக்கு எல்லாரும் வந்துடலாம். எல்லாம் தேவையானதை எடுத்து வச்சுக்கோங்க. அப்படிங்களாங்க? சரிங்க. இன்னைக்கு வந்துடுவேங்க. சரி வாங்க வாங்க. சரி வைக்கட்டுங்களா? சரிங்க சம்மந்தி. சரிங்க. என்ன வாங்க? ஏமா மகா? மாமா அப்பா ஃபோன் பண்ணாருமா, நாளைக்கு விருந்துல வீட்டுல, அதனால இன்னைக்கு அழைக்கிறதுக்கு வராராமா. தேவையானதை எடுத்து வச்சுக்கோங்க. என்னடா எல்லாத்தையும் வர சொன்னாங்க, நீ மருமகன் மட்டும் எடுத்து வைக்கின்ற? எல்லாரும் தான் போயிட்டு வருது, மருமக கிட்ட சொன்னா எடுத்து வைமான்னு. ஏங்க, இந்த கிழவிக்கு வண்டியில எல்லாம் போறது ஆகாதுங்க. எங்கேயா கூட்டிட்டு போய் ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா என்ன பண்றது? தானே, என்னைய மட்டும் இந்த வீட்டையே கதியா கிடக்கணும். நீங்க மட்டும் எல்லா இடத்துக்கும் போவீங்க வருவீங்க. பொண்ணு பார்க்க போவீங்க, மறு வீட்டுக்கு போவீங்க, எல்லாத்துக்கும் போவீங்க. நான் மட்டும் இதே இடம் கதியா கிடக்கணும். ஆமா, நீ வந்தீங்கன்னா அங்க என்ன சும்மா இருப்பியா? வாய் நெய் வச்சுக்கிட்டு எதையாவது ஒன்று பேசி பிரச்சனை எழுப்ப. கம்முன்னு வீட்டோட கடை, யாராவது வருவாங்க போவாங்க. வீட்டுல ஆள் இல்லைன்னா என்ன பண்றது? எல்லாரும் வீட்டை பூட்டிட்டு போறதா? அஜய், உங்க 2 பேர் பஞ்சாயத்து என்னைக்குமே ஓயாது. சரிங்கண்ணா, வரலாமாண்ணா? வாங்க. அப்படியே வாங்கப்பா. இங்கே நிறுத்திடுவானா? அங்கிட்டே நிறுத்திருப்பா. ஏன்னா போற நிறைய பேர் போவாங்க வண்டியில.
அந்த நேரத்துல அது இதுன்னு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, அங்கிட்டே நிறுத்திடுங்க. சாவி வண்டியிலே இருக்கு, பார்த்து எடுத்துருங்க. சரிப்பா, எடுத்துக்கிறேன்ப்பா. அண்ணா ஒரு 1000 ரூபாய்க்கு மட்டும் டீசல் அடிச்சுக்கோங்க. ஏன்னா நான் இப்போ வரும்போது தான் 1000 ரூபாய்க்கு டீசல் அடிச்சேன். சரிப்பா. சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கண்ணே. சரிப்பா. காசு எதுவும் இப்போ முன்னாடி வேணுமா? இல்லண்ணே, நீங்க முதல்ல போய் என்ன இதுன்னு பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் நான் பொறுமையா வாங்கிக்கிறேன். ஒன்றும் அவசரம் இல்லை. கல்யாணம் ஊருப்பட்ட செலவு இருக்குன்னு எனக்கும் தெரியும்ல. இல்லப்பா, உனக்கும் கையில காசு வேணும்ல. அதான் நீங்க போனோடனே வந்துருவீங்கல்லண்ணா. அதனால காலையில வரும்போது நான் என்னத்துக்கு இது பண்ணிட்டு போயிட்டு வாங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன். சரியா. சரிண்ணே, போயிட்டு வரேன். ஏப்பா, வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்குள்ள கூட வராம போறேன்ற, கம்முனு வா, உள்ள வா. இல்லண்ணே, மணி ஆகி போச்சு, வீட்டுக்கு வேற போகணும். காப்பி தண்ணி குடிச்சிட்டு தான் போகணும், உள்ள வந்துதான் ஆகணும்னு சொல்லிட்டேன். ஐயோ, ஏனே இப்படி பண்றீங்க? அட வாயா வாயா வாயா. ராணி, ராணி. என்னங்க தம்பி வந்திருக்கு, அப்படி கூப்பிடு. அடே வாங்க தம்பி, உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். மனைவி எல்லாம் எப்படி இருக்காங்க? குழந்தைங்க எதுவும் இருக்கா? இப்போ 5 மாசம் ஆகுது. 5 மாசம் ஆகுதா? சரி சரி சரி, ரொம்ப சந்தோஷம். எப்ப வளர போடுறீங்க? அத்தை வீட்டுல 5 மாசத்துலயே வந்து போட்டு கூட்டிட்டு போறேன்றாங்க. ஆனா நான் தான் இங்கேயே நாங்க பிரசவம் பாத்துக்கிறோம் அப்படின்றோம். கேட்க மாட்டேங்கிறாங்க. எப்படின்னு தெரியல, பாப்போம். எல்லாத்தையும் மறக்காம கூப்பிடுவேன். நம்ம வீட்டு விசேஷம், நாங்க வராம எப்படி? சரிங்க. வந்தவர் அப்படியே உட்கார வச்சு பேசிட்டு இருப்பியா? தண்ணி வந்து கூட டீயை வை போ. ஐயோ, அதெல்லாம் எதுக்கு? என்னங்க குடிங்கப்பா. இதுங்க சாப்பாடு போட்டு வரேன், சாப்பிடுவீங்க. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். மனைவி தனியா இருப்பா. நானே அண்ணா கார் எடுத்துட்டு போறேன்னு சொல்லவும் சரி இன்னைக்கு ஒரு நாளாவது வீட்டுல தங்குவோன்ட்டு தான் போறேன். வீட்டுல சமைச்சு எல்லாம் ரெடியா இருக்கும், எதுவும் தப்பான எடுத்துக்காதீங்க. என்னப்பா வீட்டுக்கு வந்துட்டு இப்படி சாப்பிடாம போனா எப்படி? அதான் நாளைக்கு விருந்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நாளைக்கு வந்துடுறேன், ஒரு விருந்து சாப்பாடு சாப்பிட்டுறேன். சரிங்கப்பா, வாங்க. இல்லங்க. சரிண்ணே, நாளைக்கு கிளம்பிட்டு கூப்பிடுங்க. சரிப்பா. சரிங்க, போயிட்டு வரேன். போயிட்டு வாங்கப்பா. நல்ல பையன், காசு கூட வாங்கல. காசு வாங்கலையா? ஆமா, பொறுமையா வாங்கிக்கிறேங்கண்ணா. உங்களுக்கு கல்யாணம்னா நீங்க ஏகப்பட்ட செலவு இருக்குல்ல, அதனால பொறுமையா வாங்கிக்கிறேன். அப்படி பரவாயில்லங்க, நல்ல பையங்க. கௌசிக்கு முதல்ல இந்த பையன் தான் வரேன்னு வந்து கேட்டாங்க. அப்பயே முடிச்சு கொடுத்துருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். ஆனா என்ன, டிரைவர் மாப்பிள்ள, அதனால எல்லாம் பொண்ணு தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நல்லா படிச்ச வசதியான மாப்பிள்ள தான் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வீட்டுக்கு இவங்க வந்து பொண்ணு கேட்குறாங்கன்னு சொல்லி நம்ம சொன்னோம். பாரு, இந்த பையனெல்லாம் கட்டியிருந்தா இன்னைக்கு தங்கமா தாங்கியிருப்பான். ஆனா இவன் பிள்ளைய வந்து பார்க்க கூட இல்லை. என்னத்த சொல்றது? என்ன? மாவ வீட்டுக்கு சொன்னீங்களா நாளைக்கு விருந்துக்கு போகணும்னு? மாப்பிள்ளை ஏதாவது சொல்ல போறாரு? ஓ ஆமால, அது வேற இருக்குல்ல. போன் எடுத்துட்டு வா. இந்தா எடுத்துட்டு வரேன். என்னங்க, எங்கிட்டு தான் போவாருன்னே தெரிய மாட்டேங்குது. நம்மளே எல்லா வேலையும் செய்யணும். எப்ப சொன்னேன் எலி வலை கட்டி விடுங்க, எல்லாம் இந்த இடத்துல அழிக்குதுன்னு சொன்னேன். கேக்குறாரா? எலி பாரு எத்தனை செடியை மண்டி வச்சிருக்குதுன்னு. இது 2 போன் வேற வந்துருது. ஹலோப்பா, சொல்லுங்கப்பா. என்னம்மா பண்ணிட்டு இருக்க? நான் தோட்டத்துக்கு வந்தேன்பா. இந்த நெல்லு வயலெல்லாம் இந்த எலி கடிச்சு எல்லாம் வீணாக்கி பிடிச்சப்பா. ஒரு மட்டமாவே எல்லா இது சாஞ்சு கிடக்குது. எலிவலை கட்டினீங்களா இல்லையா? இங்க உங்க மாப்பிள்ள தானே இந்த வாரேன்ட்டு போனாரு, இன்ன வரைக்கும் வரல. நானும் என்னதான் பண்றது? எங்கிட்ட டீ கடை பக்கம் தான் உட்காந்துருப்பாரு. வேலைன்னு வந்துட்டாலே உன் புருஷன் ஓடிடுவாரு, மொத்த வேலையும் உன் தலையில கட்டிட்டு. அத சொல்லுங்கப்பா. சரிம்மா, நாளைக்கு மகா வீட்டுல விருந்து வைக்கிறாங்களா, அவங்க வந்து கூட்டிட்டு போறதுக்கு வராங்களாமா. 3 பேரும் வந்துருங்க, சரியா? எங்கப்பா இந்த மாடெல்லாம் வேற இருக்குது, இந்த வயலை வேற எலி கடிச்சு வச்சு கிடக்குது, இந்த நெல்லெல்லாம் வீணா போச்சு. எங்கிட்டு வரதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏமா நீ வரலன்னா எப்படிமா? அங்க எல்லாரும் கேட்பாங்களே, எங்க மூத்த நாத்தனார் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, வைப்பாங்கல்ல. ஆமாப்பா, கேட்பாங்கதான் இல்லைன்னு சொல்ல. அவளுக்கும் வேற லீவ் இருக்கா என்னன்னு தெரியல. அதெல்லாம் ஏதாவது ஒண்ணு சொல்லி சமாளிச்சுக்கலாம், சரியா? எல்லாரும் கிளம்பி வந்துருங்க. சரிப்பா. எத்தனை மணிக்கு வண்டி வருது? அவங்க விடிய காத்தால வர மாதிரி வந்துருவேன்னு சொன்னாரு. வந்த உடனே கிளம்புற மாதிரி இருக்கும். நீங்க ஒரு நேரங்காலமா ஒரு 7 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வாங்க. சரிப்பா, அப்படின்னா நாங்க அப்படியே வந்துடுறோம். மாடை கூட ஒரு பிரச்சனையும் இல்ல, வண்டியில ஏதாவது ஒண்ணு இழுத்துட்டு வந்து இங்க வீட்டுல கட்டி விடுவோம். அந்த கிளவிதான் வீட்டுல இருக்கே, அதை பாத்துக்க சொல்லிடுவோம். ஆள் எடுக்கணுமேப்பா. அதை ஏத்த வீட்டுல ஆரம்பம் இருக்கால, அவங்ககிட்ட சொன்னா எடுத்து விட்டுற போறான். கொண்டு வந்துடலாம், சரியா? சரிங்கப்பா, அப்ப நாங்க வந்துடுறோம்பா. சரிம்மா. எத்தனை நாள் இருக்கிறது? உன் தம்பியும் மதுரைக்கு வேலைக்கு வர போகணும். எத்தனை நாள் இருக்கிறதுனா, ஒரு நாள் போனோமா இருந்தோமா, ஒரு ராத்திரி தங்கிட்டு அடுத்த நாள் கிளம்பி வந்துடணும். அங்கெல்லாம் போய் சும்மாலாம் இருக்க முடியாது. சரிப்பா. சரிம்மா, நீ நேரங்களமா வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போ, வைக்கிறேன். சரிங்கப்பா. என்னவா, என்ன சொன்னா? பிள்ளைக்கு லீவு இருக்காது, இந்த எலியெல்லாம் கடிச்சு போச்சு நல்லா அப்படி இப்படின்ட்டு புலம்புறா புள்ள. என்ன பண்றது? என்னதான் இருந்தாலும் மூத்த நாத்தனாரு வரணும்ல.
என் புருஷங்காரன் எங்க போனானாமா? அந்த ஆளு எங்க போறான்? எங்கிட்டாவது போய் உட்காந்துருப்பான். ராத்திரி சோத்துக்கு தானே வீட்டுக்கு வருவான். போயும் போயிருக்கா பாருங்க வீடு. சரி விடு, என்ன பண்றது. நீங்க பாட்டுக்கு ஒரு ராத்திரி தான் தங்கிட்டு அடுத்த நாளே வரணும்ன்றீங்க. அவங்க வீட்டுல விடுவாங்களா? இவரு சம்பந்தம் பண்ண வீட்டுல எல்லாம் ஒரு நாளைக்கு மேல போய் தங்க கூடாது. அதெல்லாம் அசிங்கம். ஏங்க என்னதான் இருந்தாலும் மருமை வந்திருக்கு, அப்படி எப்படி விடுவாங்க? ஒரு 2 நாள் 3 நாளாவது இருந்துட்டுல வரணும். நான் சொல்றேனோ அதை மட்டும் நீ கேளு. மூக்க நீட்டிக்கிட்டு வராத ஏதாவது ஒரு விஷயத்துலயும். டீய போடு. பால் இல்ல. பால் வாங்கி தான் டீ போடணுமா? வர காப்பி வைக்க கூடாதா? நான் போய் வைக்கிறேன். இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். இவருக்கு இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். சாரி எல்லாம் உள்ள வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஷர்ட்டை வச்சுக்கலாம். ஹலோ மேடம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு போகணும்ல, அதான் துணியெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். ஒரு துணி 2 துணி எடுத்து வைக்கலாம். நீ என்ன இத்தனை துணி எடுத்து வச்சிட்டு இருக்க? நம்ம அங்க போனா வெளியெல்லாம் போகல, அதனாலதான். இதுக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் எடுத்து வச்சிருவா. பொறுமை முதல்ல பொறுமை வேணும். இவ்வளவு துணி எதுக்கு? அங்க போய் ஒரு வாரமாவது இருக்கணும்ல, அதனாலதான். ஒரு வாரத்துக்கான துணியை எடுத்து வைனா 1 மாசத்துக்கான துணி எடுத்து வச்சிட்டு இருக்க. என்னங்க இப்படி கிண்டல் பண்றீங்க? கிண்டல் பண்ற செல்லம். நீ பாரு எவ்வளவு துணி எடுத்து வச்சிட்டு இருக்கேன்னு. போங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க, ஏண்டா எங்க வீட்டுல இருக்கிறதுனா என் பொண்டாட்டிக்கு பிடிக்கவே பிடிக்காதுடா. அவங்க அம்மா வீட்டுக்கு போறோன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், என்ன வேகத்துல வீட்டு வேலை ஆகும்னு தெரியாது, என்ன வேகத்துல துணிமணி எடுத்து பேக் பண்ணுவாங்கன்னு தெரியாது, வேகமா கிளம்புவாங்கடா. அதுவே அவங்க வீட்டுல இருந்து எங்க வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொன்னா மனசே வராம ஏதோ தள்ளு வண்டி கணக்கா ஊர்ந்துகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லுவான். அப்பெல்லாம் தெரியல, இப்பதான் தெரியுது. போங்க கிண்டல் பண்ணாம. சரி, அங்க ஊருக்கெல்லாம் போனா என்னை கண்டுக்க மாட்டேதானே? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு தெரியுமே, இங்கேயே ஊருக்கு கிளம்புறேன்னு உட்கார்ந்து இருந்த மனுஷனை கண்டுக்கல, இனி அங்க போனா என்னை கண்டுப்பியா? என்னாச்சு? காரா? யார் விட்டு? பாப்பாவுதா? வண்டிக்காரன் தூக்கி போட்டு அடிப்பாண்டி. பாப்பாவுதாம்ல, பாப்பாவுது. ரோட்ல ஒரு வண்டி போக முடியுதா வர முடியுதா? பாப்பாவாம்ல பாப்பா. வண்டியில உட்கார வச்சு ஓட்டணுமா? ஐயோ, யார் வண்டின்னு தெரியல. தாத்தாவுதா? ஓ, மாமா மகாவை கூட்டிட்டு வரதுக்கு வண்டி ஏற்பாடு பண்றேன்னு சொன்னாரு, அந்த வண்டி வந்துருச்சோ? சரி வா போய் பாப்போம். ஓடாதே. சந்தோஷ இவரு வேற மனைவி கிட்ட ஆசையா 2 வார்த்தை பேச விட மாட்டாரு. இரு வரேன். சந்தோஷ. அப்பா சொல்லுங்கப்பா. என்ன பண்ணிட்டு இருப்ப? எப்படி நேரம் கூப்பிடுறது? உள்ள என்ன முட்டை வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? வந்துட்டால, அப்ப எது கத்துறீங்க? சொல்லுங்கப்பா. எப்ப மறுபடியும் வேலைக்கு போகணும்? வீட்லயே இருக்கிற? போகணும்பா. ஒரு வாரத்துக்கு தான் கல்யாணம் லீவ் சொல்லியிருக்கேன்ல. கல்யாண கடன் இருக்கு, தங்கச்சிக்கு வேற கல்யாணம் ஆகாம இருக்கு. இப்படியே வீட்டுல இருந்தா என்ன பண்றது? நாளைக்கு விருந்துக்கு போயிட்டு வரணும்லப்பா. போயிட்டு வந்துட்டு அடுத்த வாரத்துல தான் போகணும். சரி, நாளைக்கு காலையில விருந்துக்கு போயிட்டு ஒரு ராத்திரி தங்கிட்டு அடுத்த நாள் காலையில கிளம்பி வந்துட்டு அதுக்கு அடுத்த நாள் வேலைக்கு போயிரு. என்னமா பேசிட்டு இருக்காரு? நான் லீவ் சொல்லிட்டேன். லீவ் சொன்னா என்ன? என்ன வேலைக்கு வந்தா வேணாம்னு சொல்ல போறாங்களா? இல்ல கழுத்து பிடிச்சத வெளியே தள்ள போறாங்களா? ஊர்பட்ட கடன் இருக்கு தெரியுமில்ல? உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். பாத்தியா உன் பையனை? எம்பிட்டு தூரம் நான் கத்து கத்துறேன், அவன் பாட்டுக்கு போறத. ஒண்ணு பொறுமையா சொல்லி பழகுங்க. பையன்கிட்ட கொஞ்சமாவது பாசமா பேசுங்க. இப்படி எரிஞ்சு விழுந்தா அவன் என்ன பண்ணுவான்? நான் சொல்றத கேட்கணும். கேட்காம அவங்க இஷ்டத்துக்கு முடிவு எடுக்கணும். அப்ப நான் இருக்கு வீட்டுல. மருமவ இருக்கா, கத்தாதீங்க. அவன் போவான் வேலைக்கு. யாருக்கும் பயப்படணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது, தெரியுமில்ல? சரி, கத்தாதீங்க. மகா வேற ஆசையா துணியெல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கா. இந்த நேரத்துல இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வரும்னு சொன்னா வருத்தப்படுவா. இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டாம். மாமா, சொல்லு மகா. எல்லாமே பேக் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேற ஏதாவது எடுத்து வைக்கணுமா? பர்ஃப்யூம் எடுத்து வைக்கணுமா? எடுத்து வச்சிரு. சரி. பாவம், இவ வேற ஆசையா இருக்கா அம்மா வீட்டில் போய் ஒரு வாரம் இருப்போமேனு. இவர் வேற போன அன்னைக்கே வரணும்னா என்ன பண்றது? பாப்போம் எப்படின்னு. கனி, காசு எடுத்துட்டு வா. எடுத்துட்டு இருக்கேன். கேரு, சும்மா அங்க இங்க அலைஞ்சுக்கிட்டு இருக்காத, வீட்டோட இரு சரியா? சரிப்பா. அப்புறம் நாளைக்கு நாங்கள் எத்தனை மணிக்கு வருவோம் என்னன்னு தெரியாது. காலையில் எந்திரிச்சோடனே அம்மா கிட்ட காசை வாங்கிட்டு போய் கறியெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிரு சரியா? சரி. மாமா எப்படியும் வந்துருவாரு. வேலை முடிஞ்சு வந்துட்டா மாமாவோட சேர்ந்து போயிட்டு வா. இல்லையா நீயே வாங்கி வச்சிரு, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். வாங்கி வைக்கலன்னா அப்புறம் நான் என்ன, எனக்கு கோவம் வந்துடும். எதுக்கு கிளம்புற நேரத்தில் அவனை திட்டிக்கிட்டு இருக்கீங்க? உன் பையனை எதையும் சொல்ல விட்டுறாதே நீங்க. ஏங்க விடுங்க. இந்தாங்க. எவ்வளோ இருக்குதுல? 3000 ரூபா இருக்குங்க.
3000 ரூபா இருக்கா வீட்டில்? வீட்டில் இப்போ 4000 ரூபா இருக்கு. சரி, அப்போ நாளைக்கு மச்சாங்கிட்ட சொல்லிட்டேன். அப்படி இல்லைன்னா இவனை போய் வாங்கிட்டு வர சொல்லு, சரியா? ஆ சரிங்க. நாளைக்கு எத்தனை மணிக்கு கிளம்புறோம் என்னன்னு நான் பார்த்து சொல்லிடுவேன். அதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் செஞ்சு வச்சிடுறீங்க. அப்புறமேட்டுக்கு வந்த நேரத்தில் இந்த சோறை வடிக்கலைங்க, குழம்பு ஆவலைங்க, அப்படி இப்படின்னு சொல்லக்கூடாது. பசியோட வருவாங்க. ஆ சரிங்க சரிங்க. சரி, பிள்ளைக்கு பிள்ளை வீட்டுக்கு எதுவும் வாங்கிட்டு போறதா என்ன? எல்லாரும் தான் இங்கே வராங்க, அப்புறம் எதுக்கு அங்கே வாங்கிட்டு போறீங்க? இருங்கையோடைய போறது, பிள்ளை வீட்டுக்கு போறது. எதுவும் ஒன்றும் வாங்கிட்டுலாம் போவேனா. அந்த பாட்டி இருந்துச்சுன்னா அந்த பாட்டி கையில் மட்டும் 100 ரூபா கொடுத்துட்டு வாங்க. ஏன்னா அன்னைக்கே சொன்னுச்சு, யாரும் எனக்கு செலவு கூட காசு கொடுக்கறதில்ல வைக்கிறதில்ல அப்படி இப்படின்னு. அதனால் அந்த பாட்டி கையில் மட்டும் 100 ரூபா கொடுத்துட்டு வாங்க. இவங்களாம் தான் இங்கேயே கூட்டிகிட்டு வருவீங்கல்ல, இங்கேருந்து கிளம்பும்போது எல்லாம் வாங்கி கொடுத்துக்கலாம். சரி சரி, ஒழுங்கா இருக்கணும். அப்பப்போ போய் வண்டியை பார்த்துக்கோங்க, சரிங்களா? ம் சரி. சரி, பார்த்து பத்திரம். கதவை சாத்திக்கோங்க. சும்மாலாம் வந்து வெளியே வந்துகிட்டு இருக்கு, கதவெல்லாம் திறந்துட்டு இருக்காதீங்க. ஆ சரிங்க. எது இருந்தால் மச்சான் வீட்டில் கூட போய் படுத்துக்கோங்க. ஆ சரி சரி. ம் சரி, போயிட்டு வரேன். வீட்டோட இருக்கணும், அங்கிட்டும் இங்கிட்டும் போய்கிட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் வீட்டோட இருப்பான், நீங்கள் போயிட்டு வாங்க. என்னங்க மாமா, கிளம்பிட்டீங்களா? ஆமாம்மா, இப்போ கிளம்புனா தானே அங்கே போயிட்டு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வர முடியும். சரி மாமா. மாமா, ஒரு வாரத்துக்கு இருக்கிற மாதிரி துணி எடுத்துட்டு வர சொல்லுங்க அவளை. சரி சரி, சொல்கிறேன். அண்ணே, அப்புறம் அங்கே சந்தையில் மிளகா விலையெல்லாம் கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு 2 கிலோ வாங்கிட்டு வாங்க. சந்தைக்கு எங்கேயும் போகிற மாதிரி இருக்குமா என்னன்னு தெரியலையம்மா. ஏங்க, அங்கே மிளகா விலையில கம்மின்னு தான் சொன்னாங்க. நம்ம வீட்டுக்கு 2 கிலோ, அண்ணன் வீட்டுக்கு 2 கிலோ வாங்கிட்டு வாங்க. அதெல்லாம் எவ்வளோ வரும்? கிலோ 150ன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. வாங்கிட்டு வாங்க. சரி, வாங்கிட்டு வரேன். தங்கத்துக்கு வாங்கிட்டு வரணுமா? தங்கத்துக்கும் வாங்கிட்டு வரேன். இன்னும் மச்சான் வரலையா? வர நேரம் தான் மாமா, இந்த வந்துருவாரு. சரிம்மா, நாளைக்கு விருந்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணோம். கொஞ்சம் பார்த்து கூட இருந்து எல்லாம் பண்ணிருங்க. சரிண்ணே, அதெல்லாம் பண்ணிக்கலாம் விடுங்க. என்ன மச்சான், கிளம்பிட்டீங்களா? கிளம்பியாச்சு மச்சான். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. மகா எல்லாத்தையும் கேட்டேன்னு சொல்லுங்க. சரிங்க மச்சான். கிளம்பிடுவீங்களோ என்னமோன்ட்டு தான் வேகமா வந்தேன். அதானே, நம்ம வீட்டுக்குள்ள ஒரு வார்த்தை நேரமா வாங்கன்னு சொன்னா வருவது. ஐயோ, வேலை போயிடும் என்ன ஆட்டம் கட்டுவது. அவங்க தங்கச்சி குடும்பம்னா வேலையாவது வெட்டியாவது ஓடி வந்துருவது. சரி மச்சான், நாளைக்கு என்னன்னு பார்த்து வாங்கி கொடுத்துருங்க. சரி மச்சான், நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க, நாங்க பாத்துக்கிறோம். வழியில் எதுவும் தூக்கம் வர மாதிரி இருந்துச்சுன்னா எங்கிட்டாவது வண்டியை ஓரத்தில் நிறுத்திட்டு தூங்கிட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுத்துட்டு போங்க. தூக்கத்தோட வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காம. சரிம்மா. சரி, பார்த்துருங்க. போயிட்டு வரேன். வண்டி எடுக்கணும். உங்க வண்டி அங்கிட்டு கொஞ்ச நேரம் தள்ளி நிறுத்துங்க. எதுக்கிட்டே என் தம்பிக்கு பொண்டாட்டிக்கிட்டே அப்படி பேசுன? நான் என்னத்த பேசினேன்? நடக்கிறது தான் பேசினேன். என்னடி சொன்ன? நடக்கிறத பேசுனியா? என்ன நடக்கிறத பேசுன? ஆமா, நாமளே எதுக்கு எடுத்தாலும் செய்யணும்னு என்ன அவசியமா? அவங்களுக்கு 2 தம்பி இருக்காங்கல்ல, ஏன் அவங்க செஞ்சா போதும், நாமளா செய்யணும்னு அவசியம் இல்லை. போங்க. என் தம்பி எவ்வளவு கஷ்டப்படுறான்னு உனக்கே தெரியும்லடி. அவன் விவசாயம் பண்ணி அவன் குடும்பம் ஓட்டுறதே பெரிய கஷ்டத்துல இருக்கான். அவன் உனக்கு ஒரு ஆன வீடு இருக்கான்னு தெரியுமா? உனக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ இப்படி பேசுற. அப்புறம் எங்க அக்காவுக்கு யாரடி செய்வா? என் தம்பி அந்த நிலைமையில இருக்கான், நான் நல்லா இருக்கேன். அப்ப நான் தானடி செய்யணும். இப்ப யார் உங்களை செய்ய வேணும்னு சொன்னது? 10 பவுன் எங்க போறது? 10 பவுனுக்கு செஞ்சுதான் ஆகணும். எங்க அக்கா கேட்க மாட்டாங்க, எங்க அக்காவோட மாமியார் கேட்கறாங்க இல்ல, பாவம் எங்க அக்காவை தான் கொடுமைப்படுத்துவாங்க. எங்க அக்காவுக்கு அது தேவையா? செஞ்சுதான் ஆகணும். எங்க அக்கா கல்யாணம் பண்ணும்போது எங்க அப்பா அம்மா அவ்வளவா எதுவுமே செய்யல. இப்ப நாங்க நல்லா இருக்கோம்ல, அப்ப செய்யணும். அதுக்காக நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவேன் உங்களை, அவ்வளவுதான். இங்கிறது ஒத்த பைசா போக கூடாது. அத நீ கேக்குறதுக்கு நீ யாருடி? என்ன கேட்டீங்க? நான் யாரா? ஆமா, நீ யாரு முத? என்னது துட்டு தாலி கட்ட பொண்டாட்டிங்க நானு? என்ன பத்தி இந்த வார்த்தை கேட்டீங்க? எங்க அக்காவுக்கு செய்யக்கூடாதுன்னு சொல்றீல, அப்ப நீ யாரு? அப்படிதான் நான் கேட்பேன். என்னது நான் யார்? இந்த வார்த்தை கேப்பீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கலங்க. எவ்வளவு பேச்சு பேசுற? அதுக்காக எப்படி அங்க கேப்பீங்க? நாம நல்லா இருக்கணும் தானங்க நான் சொல்றேன். ஏன் உங்க தம்பியை பாதி செய்யணும்ல? ஏன் சொத்து வயல்ல எவ்வளவு கிடக்கு? ஏன் விட்டு செய்ய வேண்டியதானே? நாம ஒரு ஆளே செய்யணுமா? நாம நல்லா இருந்தா நாமளே செய்யணுமா? இங்க பாருடி, ஓவரா நீ பேசிட்டு இருக்க. சொல்லிட்டேன், அவ்வளவுதான். என் அக்காவுக்கு நான் தான் செய்ய போறேன். என் தம்பிக்கிட்ட ஒரு வழியும் இல்ல, பாவம் அவன். அவனால ஒன்றும் பண்ண முடியாது. நான் தான் எல்லாம் செய்ய போறேன். நீ எதுவும் குறுக்க எதுவும் பேசக்கூடாது சொல்லிட்டேன். ஓ, எப்படி நீங்க செய்றீங்க நான் அதை பாக்குறேன். நீ என்னத்த பாக்குறது? உன் கண்ணு முன்னாடி செய்யறனா இல்லையா மட்டும் நீ பாருடி. வந்துட்டு அப்பதான் பேசுறதுக்கு. ஓ, அப்படி போகுது இல்ல? போங்க போங்க. என்ன நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். பாருடின்னு சொல்லிட்டேன். பாக்குறேன் அதையும் நானும் பாக்குறேன். எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். இருங்க, எப்படி நடத்த விட்டதானே? நாம கிட்ட காசு பணம் இருந்தா ஏன் ஒவ்வொருத்தவங்கள்ட்ட போய் கேட்டுட்டு ஒவ்வொருத்தவங்க பேசுற பேச்செல்லாம் நாம வாங்கிக்கணும்னு ஆசையா? எப்படிலாம் திட்டுறாங்க, எப்படிலாம் பேசுறாங்க, நமக்கு தேவையா? இந்த மனுஷன்ட்டு அப்பவே சொன்னேன், நம்ம அங்க போக வேணாம் கேக்குறாரா? அவங்கள்ட்ட எல்லாம் போய் கேட்கணும் தேவையா நமக்கு? எப்படி இப்படிலாம் பேசுறாங்க? அவங்களுக்கு தானே அவங்க அக்கா வேணும், அவங்களுக்கு செய்ய உரிமை இல்லையா? 2 பேருக்கு தானே உரிமை இருக்கு. இப்படி பேசுறாங்க. பூமையிலே என்னடி இப்படி உட்காந்துருக்க?
சும்மா தாங்க. சொல்லு, எனக்கு என்னன்னு எல்லாம் தெரியும், சொல்லு. நீ எதுக்காக அப்படியா கண்ணு கலங்கிருக்கு? எதுக்கு பாடுத நீ? ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் அழுகலையே. ஏன் என்ன? ஒன்றும் இல்லை, என்னன்னு சொல்லுங்க. ஒன்னும் இல்லடி, நீ என்ன நினைச்சு அழுக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன பண்றது? எங்க அண்ணன் பாவம், எங்க அண்ணன் என்ன பண்ணுவாரு? எங்க அண்ணி தானே எங்க அண்ணனை குடும்பப்படுத்துது. நீ உங்க அண்ணனை குடும்பப்படுத்தல, நம்மளை தான் குடும்பப்படுத்துது. பூமையில நான் ஒரு முடிவு பண்ணிட்டே பூமையில. என்ன சொல்லுங்க? ஆனா ஒண்ணுங்க, அவ்வளோ பெரிய வீடு, அவ்வளோ பெரிய வசதியா இருக்காங்க, சொத்து பத்தி எல்லாம் நிறைய வச்சுக்கிட்டு, ஆனா செய்யறதுக்கு மனசு வரல. ஆனா நாமளுக்கு ஐயோ கேட்டதெல்லாம் செய்யணும்னு ஆசையா இருக்கு, ஆனா வழி இல்லையேங்க. விடு பூமையில, நம்ம எப்படியாவது கஷ்டப்பட்டு எங்க அக்காவுக்கு செய்வோம். நீங்க பாருங்க, உங்க அண்ணன் கிட்ட காசு பணம் கேட்கற வேலை வச்சுக்காதீங்க சொல்லிட்டேன், இல்லைன்னா அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது. அப்புறம் யாரு பூமையில நமக்கு கொடுப்பா? யார்கிட்ட வேணா போய் கடை வாங்குங்க, ஆனா உங்க அண்ணன் கிட்ட கேட்காதீங்க சொல்லிட்டேன். பூமையில நான் ஒண்ணு பண்ணலான்னு இருக்கேன். என்ன சொல்லுங்க? அது நம்ம வயல் இருக்குல்ல, அதை வித்தரலான்னு இருக்கேன். என்னங்க சொல்றீங்க? அதை வித்துட்டு நம்ம என்னங்க பண்றது? அதுதான் நமக்கு சோறு போடுறது. அதை நம்ம வித்துட்டு நம்ம அப்புறம் எங்க போறது? பரவாயில்ல, நம்ம அப்படியே கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு நம்ம வாங்கிக்கலாம். இப்போதான் நிலைமைக்கு நம்ம யார்கிட்ட கடை வாங்குறது? எங்க கடன் கேட்க போனாலும் அத்தனை வட்டி இத்தனை வட்டின்னு சொல்றாங்க. அந்த வட்டியில நம்ம அடிக்காமலே நம்ம ஆயுசையும் முடிஞ்சு போயிரும் போல. எதுக்குதான் அப்படி வட்டிக்கு விட்டுலாம் சம்பாதிக்கிறாங்களோ தெரியல. கம்மி வட்டிக்கு கொடுத்து ஏழைகளுக்கும் உதவ மாட்டாங்க. அதான் பூமையில என்ன பண்றதுன்னு தெரியல. பார்க்கலாம், வயல்ல தான் வைக்கலான்ட்டு ஒரு அண்ணன் சொல்லியிருக்கேன். என்னங்க இப்படி சொல்றீங்க? எனக்கு மனசே கஷ்டமா இருக்கு. அத்தை மாமாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு என்ன ஆகும்னு கூட தெரியாது. ஐயோ, வயல்னா அவங்களுக்கு உயிர் ஆச்சே. அதை வித்துட்டு நம்ம எங்க போறது? என்ன பண்றது? ஆனா வீடு கூட நம்ம இன்னும் கட்டல. வயல்ல சம்பாரிச்சு தான் கட்டலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அடி போடி, வீடு என்ன வீடு? நம்ம நல்லா இருந்தா போதும் போ. எங்க அக்காவை பார்த்து யாரும் எந்த வார்த்தையும் கேட்க கூடாது. அதுக்காக தான். ஏதோ பண்ணுங்க சொல்றத, ஆனா கேட்க மாட்டீங்க. பூமையிலே நமக்கு இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு. நம்ம மெதுவா கஷ்டப்பட்டு ஆனா கண்டிப்பா ஒரு நாள் நல்ல முன்னேறி வருவோம்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு பூமையிலே. நீ ஏன் கவலைப்படுற? விடு. யார் முன்னாடி நம்ம முன்னேறமோ இல்லையோ, உங்க அண்ணன் பொண்டாட்டி முன்னாடி முன்னேறணுங்க சொல்லிட்டேன். உங்க அண்ணி முன்னாடி நம்ம நல்லா வாழணும். ஆமா பூமையிலே. ஆனா வயலை வைக்கிறேன்னு சொல்றது தாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இரு பாப்போம், என்ன கடவுள் என்ன பண்ண போறாரோ தெரியல. அதுக்கிடையில ஏதாவது கடவுள் யார் மூலியமா உதவி பண்ணாருன்னா பரவாயில்லன்னு நினைக்கிறேன். சரிங்க, அந்த வயலை வைக்க போறோம் அது இதுன்னு அத்தை மாமா கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க. அவங்களுக்கு அவ்வளோதான், உயிரே போன மாதிரி ஆயிரும். சரிங்களா? அதை மட்டும் யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. இல்ல பூமையிலே, நான் செத்தாலும் அவங்கள்ட்ட வயலை விற்கிறேன் அப்படி மட்டும் சொல்ல மாட்டேன். அவ்வளவுதான். அவங்களுக்கு வயல்னா உயிராச்சு, எனக்கு தெரியாதா என்ன? அதோட அவங்க கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தது பூமையிலே. அதுக்கு தாங்க நானும் சொல்றேன். சரி இப்படியே உட்காந்துருந்தா ஒன்றும் ஆக போறது இல்லை. எந்திரிச்சு சாப்பாடு சாம பசிக்குது. சரிங்க, இந்த வரேன். ஏம்மா, இன்னைக்கு துணி எடுக்க போயிருவோமா? இனி என்னத்துக்குமா துணி எடுக்க? அதை தம்பி எடுத்துட்டு வருவாள் பிள்ளைகளுக்குலாம். நீ ஏன் செலவு எடுத்துக்கிட்டு எடுக்க? என்னமோ சொல்ற? உங்களுக்கெல்லாம் எடுக்கிறது இல்லையா? அப்புறம் இவர் தம்பி பொண்டாட்டிக்கு எடுக்கணும், இவங்க அப்பா அம்மாவுக்கு எடுக்கணும், எல்லாத்துக்கும் எடுக்கணும் இல்லம்மா. அப்புறம் நம்ம தம்பிகளுக்கெல்லாம் எடுக்கணும். ஏமா காசுல இருந்ததுல அவங்களுக்கு இவங்களுக்கு நீ எடுத்துட்டு இருக்க? பிள்ளைகளுக்கு தானே எடுக்கணும். பிள்ளைகளுக்கு உன் தம்பிக்காரன் எடுத்துட்டு வருவானுங்க. நீ ஏன் செலவு பண்ற? ஆமா இரு. போமா, காது குத்துக்கு எல்லாத்துக்கும் எடுத்து தரணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. சரி, நீங்களாம் கிளம்புங்க, போயிட்டு வந்துருவோம். உங்களெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு என்னால சமாளிக்க முடியாதுடி அம்மா. நீங்க வீட்டுல கிடங்க. பாக்கியம், பிள்ளையெல்லாம் கூட்டிட்டு போத்தா அதுக்கு ஆசைப்படுதுக இல்ல அம்மா. இவளுகளை பத்தி உனக்கு தெரியாது. இவளுக்கு கடைக்குள்ள நுழைஞ்சாலுங்க அம்மாடியோ 5000 ட்ரெஸ் எல்லாம் எடுத்து இதுதான் வேணும்னு உட்காந்துக்குவாங்க அடம் பிடிச்சிக்கிட்டு. ஏமா அப்படியா செய்வ? அம்மா போய் சொல்லுது. இல்லையே, நீ போய் சொல்றேன்னு சொல்றாத்த பாக்கியம். அம்மா உனக்கு தெரியாது இவளுகளை பத்தி, பேசாம இரு, போய் சொல்றாளுங்க. சரிம்மா, நீயும் கிளம்பு. நான் தான் யாருக்கும் வேணாங்கிறல்ல. நீ வேணா இதுக்கு 3 பேத்துக்கும் தம்பி எடுத்துட்டு வருவேன். நீயும் கூட எடுக்க தேவையில்ல. அடே பாக்கியம், இந்த கதை எந்திரி, நான் உட்கார. சரிங்க சம்மந்தி, இந்த உட்காருங்க. அவங்க உட்காந்துட்டு போறாங்க அனிதா, நீ பேசாம இரு. நான் உட்காரதான் எழுப்பி விட்டேன். அப்புறம் எதுக்குடி இதை கூப்பிட்டீங்களே? பாக்கியம், ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு உங்க அம்மா எல்லாம் எதுக்கு கூட்டிட்டு இருக்க? நாம மட்டும் போயிட்டு வந்துருவோம். என்னத்த சொல்றீங்க? எங்க அம்மா வரவே நாமா? நம்ம மட்டும் போயிட்டு வந்தா பத்தாதா? அவங்க அம்மா அவங்க அப்பா எல்லாம் இழுத்துக்கிட்டு தெரியணும். வீட்டுல இருக்கட்டும், அவங்க வீட்டை பாத்துக்கணும்ல. ஐயோ அத்தை, வந்துட்டு போறாங்க அத்தை. அவங்க கடை வீதியெல்லாம் அவ்வளோக்கா பார்த்தது இல்ல. என்னத்த கடை வீதியை பாக்குறாங்க? காத்தாய், உனக்கு என்ன வர்றதுக்கு இஷ்டமா? இல்லங்க சம்மந்தி, அப்படி ஒண்ணும் இல்ல, நீங்க போயிட்டு வாங்க. நானும் அதைத்தான் பாக்கியத்துக்கிட்ட சொன்னேன். அப்படி இல்லைங்க தே, எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் வந்துட்டு போறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச சேலையை எடுத்துக்கட்டும்னு தாத்தே கூப்பிடுறேன். நம்ம எடுத்துட்டு வந்தா கட்டிக்க மாட்டாங்களா என்ன? ஏண்டி காத்தாயி, கட்டிக்க மாட்டியா? அப்படி இல்லைங்க சம்மந்தி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க போயிட்டு வாங்க. அத்தை பாவங்கத்தை, எங்க அம்மா ஒரு அல்மா வீட்டுல இருக்கும், வரட்டுமே நம்மளோட. வேண்டாம்னா வேண்டாம். காத்தாயி என்னத்த அக்கா வயசான காலத்துல. யாருக்குடி முடியதான் அரைச்சிருக்கு? அப்படி ஒன்றும் வயசெல்லாம் இல்ல. ஓமா, அவளுக்கு ரொம்ப கொழுப்புதான்.
ஏம்மா நீயும் வரியா? இல்லம்மா பாக்கியம், நீங்க போயிட்டு வாங்க, நான் அப்பா வீட்டை பார்த்துட்டு வீட்டில் இருக்கோம். ஏம்மா சொல்லுமா நீ. அதாம்மா சொல்றேல்ல, நான் வரலம்மா. பாவம்மா நீயும் வா, உன் மருமகிட்ட சொல்லி எப்படியாவது கூட்டிட்டு போறேன். வேண்டாம்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் ஒருத்தி, நீ என்னடி உங்க அம்மாட்ட போய் கேட்டுட்டு இருக்க? இல்லத்தே, நான் முதவே கூப்பிட்டேன், அவங்களும் வரணும்னு ஆசைப்படுவாங்கத்தே, அதுக்கு தான் வந்துட்டு போறாங்களே. எதுக்கு நம்ம எடுத்து வந்த பத்தாத சேலை? அப்பத்தாவும் எதுக்குமா வயசான காலத்துல, அவங்களே வீட்ல இருக்கட்டும். கூட்டத்தை எதுக்கு அப்பத்தாவ கூட்டிட்டு போயிட்டு நம்ம மட்டும் போவோம். ஓ, இந்த குட்டி சாத்தா மாதிரி இருந்துட்டு இதுக்கு வாய பாரு. நான் போக கூடாதா? ஓ, நீ மட்டும் போடுமா? அத்தை, அவ சும்மா சொல்றா. இல்லம்மா, வனிதா நிஜமா தான் சொல்றா. ஏம்மா நீ ஒன்னும் நினைக்காத, உன் மருமக வரட்டும், நான் சொல்லி நம்ம உங்களை கூட்டிட்டு போறேன், சரியா? வேண்டாம் தா பாக்கியம், உங்க மாமியார் திட்டுவாக. எதுக்கு நம்மளெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு, நாங்களே சும்மா ஒரு ஏழையெல்லாம் அந்த கடைக்கெல்லாம் கூட்டிட்டு போலாமா? எனக்கு பொதுவாக ட்ரெஸ்ஸே வேண்டாம் பாக்கியம். எம்மா உனக்கு தெரியாது, பேசாம இரு. நீ வர்றது அதுக்கு என்ன கடுப்போ தெரியல, வேணான்னு சொல்லுது. அதை மட்டும் யார் கூட்டிட்டு போறேன்னு சொன்னது, ஆளுக்கு முன்னாடி கிளம்புது. அதெல்லாம் உங்க மாமியாவை வேணான்னு சொல்லாத, அவ்வளவுதான். அப்புறம் நீ கூட்டிட்டு போ, நாங்க வரல. என்னடி இங்க ஒருத்தி கேட்டுட்டு இருக்காங்க, ரெண்டு பேரும் கொசன்னு பேசுறியா? ஒன்னும் இல்லைங்க, எங்க அம்மாட்ட கேட்டுட்டு இருந்து வர்றியாமா என்னன்னு. அவதான் வல்லன்னு சொல்றல, நீ ஏன் சும்மா வர்றியானே கேக்குற? சரிங்க அத்தை. நீங்களே வேணாண்டி, வேணா யாரும் வேணாம், அப்பாவும் நானும் மட்டும் போறோம். நீ உன் வீட்டுக்காரனு போறீங்களா? நானும் வருவேண்டி, எனக்கு நல்ல துணியா பார்த்து எடுக்கணும். இல்லங்க தெப்பிள்ளைகிட்ட சும்மா சொன்னேன், சரி வாங்க. ஏன் மூஞ்சி அப்படி போகுது? உங்க அம்மா கறி வேணான்னு? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க முக்கியம், பேசாத எதுவும், போ வீட்டுக்குள்ள போ. சரிங்க எல்லாரும் கிளம்புங்க. எடி அக்காட்ட சொல்லி எல்லாம் கிளம்புங்கடி. எங்க கிளம்பிட்டியே எல்லாரும்? எப்ப என்னப்ப ட்ரெஸ் எடுக்க? ட்ரெஸ் எடுக்கவா? யார் கூட்டிட்டு போறேன்னு சொன்னது உங்களை? அம்மா தானப்ப கிளம்ப சொன்னுச்சு, இப்ப யாருன்னு கேக்குறீங்க? பாக்கியம், நான் எப்படி சொன்னேன் கூட்டிட்டு போக? என்னம்மா அப்பா சொல்றது பொய்யா? அவருக்கு விளையாட்டுக்கு உங்களை கேக்குறாருமா. சரி பிள்ளைகளா, நீங்களா ஏன் வாரிய? நானும் அம்மாவும் போய் எடுத்துட்டு வருவோம்ல. ஏலே அப்ப நானு? நீ ஏமா? டேய், அப்ப எனக்கு Dress எடுத்து கொடுக்கலையா நீ? எனக்கு துணி எடுக்கலையா? எனக்கு பிடிச்சத நான் எடுத்துக்கவே நான் வந்தா. அப்படிங்களா? இப்ப எல்லாரும் வரீங்களா? என்னடா மவன் இப்படி கேக்குற? அப்ப எங்களை கூட்டி போக மாட்டியா? அப்ப யாரை தான் கூட்டி போற? நான் கூட நானும் பாக்கியமும் போய் எடுத்துட்டு வரலாம் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா பிள்ளைகளும் கிளம்பி இருக்குதோ, நீங்களும் வர. நீ சரி எல்லாரும் வாங்கப்பா. எப்பா நீங்களும் கிளம்புங்கப்பா. டேய் நான் வரலடா, வயசான காலத்துல கடைக்கு அதுக்கு இதுக்குன்னு நம்மளால அலைய முடியாது. சரிப்பா, நீ வேணா வீட்டில் இரு, நான் அம்மாவை கூட்டி போயிட்டு அதுக்கு பிடிச்சதை எடுத்துட்டு வரேன், உனக்கு நாங்களே எடுத்துட்டு வரோம்ப்பா. தம்பி எனக்கு நிறைய ட்ரெஸ் கிடக்குடா தம்பி, நீலாம் ஒன்றும் எடுக்க வேண்டாம், நீ சும்மா வா. என்ன அப்படின்லாம் சொல்லக்கூடாதுப்பா, நம்ம வீட்டு விசேஷத்துக்கு நான் எடுத்து கொடுப்பேன். என்னங்க என்ன உங்க அம்மா அப்பாலாம் கூப்பிடுறியே, எங்க அம்மா அப்பால ஒரு வார்த்தை கூப்பிடுறீங்களா? ஏன் அத்தை வரலையா? அத்தை வாங்கத்த. இல்லப்பா நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க மாப்ள. ஐயோ அத்தை, நீங்க வராமையா? ஏலே அந்த காத்தாய் தான் வரலங்கறல்ல, நீ எதுக்கு சும்மா போட்டு அவளை இழுத்துக்கிட்டு இருக்க? அவளா ஒண்ணு வரவேண, வீட்ல கிடக்கட்டு, வா நாம போவோம். அம்மா பாவம்மா, அவங்க வராம எப்படிம்மா? வந்துட்டு போறாக, வீடு எங்க போறாக வாராக. வேணாம் விட, எதுக்கு இழுத்துக்கிட்டு? மா உனக்கு எப்படி ஆசை இருக்கோ கடைக்கு போகணும் வரணும்னு, அது மாதிரி தானே அத்தைக்கு இருக்கும். என்னம்மா பண்ணி எனக்கு என்ன? ஏமாம்மா நீயும் கிளம்புமா, நம்ம போயிட்டு வந்துருவோம். பாக்கியம் இல்லம்மா நான் வரல, நீ சொல்றதை கேளு. ஏமா நான் சொல்றது கேளுமா, நீ கிளம்பு. இல்லைல்ல அவங்கள கூட்டிட்டு போறேன் என்ன, ஆனா அங்க அது வேணும்ப்பா, இது வேணும்ப்பா, அந்த தீனி வேணும்ப்பா, ஐஸ்கிரீம் வேணும்ப்பா, பஞ்சு மிட்டாய் வேணும்ப்பா, நீ ஏதாவது கேட்டிய அங்கேயே பஞ்சு மிட்டாய் விற்கிறவன்ட்ட உங்களை தள்ளிட்டு வந்துடுவேன். ஏன் நீ மட்டும் என்ன? அதெல்லாம் வீட்டில் தான் செல்ல மக, 3 பேர் தான் என் செல்ல மக. ஆனால் அங்கே எதுவும் கேட்டீங்கன்னா என் செல்ல மகளாம் இல்லைப்பா. இங்கே எப்படித்தான் சொல்லுவியே, அங்கே பார்த்தாலும் தெரியும். சரி பாக்கியம், எல்லாத்தையும் கிளப்பி விடு. எல்லாம் கிளம்பி ரெடியா தான் இருக்கோம், என்ன கிளம்புங்க வாங்க. அப்ப ரைட்டு.
மாப்பிள்ள நான் வரல மாப்பிள்ள. என்னத்த மறுபடி வரலன்னு சொல்லிட்டு இருக்கியே? மாமா எங்க? மாமாவை கூப்பிடுங்க. அந்த காத்தாய் வள்ளன்ற இவன் வாவான்னு கூப்பிட்டு இருக்கேன். இவ்வளவு இதுக்கு தான் கூப்பிடுறான் தெரியல. ஏதோ ஒரு துணி எடுத்து கொடுக்க வேண்டியதானே. டேய் அவன் வள்ளன்றவளை பிடிச்சி ஏன்டா கூப்பிடுறா? காத்தாய் பேசாம வீட்ல இரு. நீங்க ஏங்க எங்க அம்மாவை வேணாம்னு சொல்றீங்க? எதுக்குங்க? கார்ல இடம் இருக்கா இல்லையோ? எம்மா அதெல்லாம் இருக்குமா? அத்தை நீங்க கிளம்புங்கன்னா கிளம்புங்க. மாமா வேணா வீட்டில் இருக்கட்டும், நீங்கெல்லாம் கிளம்புங்க. எப்ப இப்படி வீட்ல பேசிட்டே இருந்தா என்னப்பா? வாங்க போலாம். கடுப்பா இருக்கு. கிளம்பி எவ்வளவு நேரம் ஆச்சு? இவள்கிட்ட புள்ளியில கிளப்பாதான்னு சொன்னா நாளுக்கு முன்னாடி கிளப்பி வச்சிருக்கா. நானும் கிளம்ப சொன்னேன். இவளுக்கு தான் லீவ் விட்டாச்சு, எங்கேயுமே கூட்டி போக மாட்டேங்கிறீங்க. கூட்டிட்டு போங்கன்னு ஒரே பிடிவாதம். நான் என்ன பண்றதா? சரி மூஞ்சிய சுளிக்காத வா. பாக்கியம் இங்க பார்த்துட்டு இருங்க சேலையெல்லாம் ஃபர்ஸ்ட். சரியா? நான் அப்பாவுக்கு எல்லாத்துக்கும், அப்பாக்கு எனக்கு அந்த பக்கம் போய் பார்த்துட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன். சரிங்க நீங்க போங்க, நான் பாக்குறேன். இந்தப்பா என்னப்பா உள்ளே பண்ற? எவ்வளவு நேரம் வந்து நிக்கிறோம்? சேலை எடுத்து போடு. இருங்க சம்பந்தி, எடுத்து கொடுப்பாங்க. எனக்கு தெரியும், நீ நில்லு. அம்மா சொல்லுங்க, என்ன வேணும்? 2 கிலோ ஆப்பிள், 2 கிலோ மாதுளம்பழம் கொடு. துணி கடைக்கு எதுக்கு வருவாங்க? துணியை பார்க்கறேன். எடு. ஐயோ என்னம்மா நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்க? எனக்கும் துணி கடைக்கு துணியை பார்க்க தான் வருவாங்கன்னு தெரியும். இருங்க எடுத்து தரேன். அப்புறம் கேக்குறேன். இதே அமைதியா இருங்க, எடுத்து தருவாங்க. என்ன மாதிரிமா சேரி பாக்குறீங்க? சாரியா? நல்லா சிலுக்கு காட்டன்ல எடு, சிலுக்கு காட்டன்ல. அப்பத்தா வயசான காலத்துல எதுக்கு அப்பத்தா உனக்கு சில்க் காட்டன்லாம்? ஏ போடி, அது இப்ப வந்து மாடலாம். அங்க சின்னம்மா வீட்டு பக்கத்து வீட்டுல என் வயசு தான் இருக்கும் அவளுக்கு. அவ அந்த சேலையே தான் எடுக்கிறா. அம்பட்டு நல்லா இருக்கு. புனிதா பேசாம இரு, அப்பத்தா எது வேணுமோ எடுத்துக்கட்டும். அப்பத்தா கொஞ்சம் வயசானவங்க எல்லாம் அழகா காட்டன்ல கட்டமாலாம் போட்டிருக்கும்ல சேலைங்க, அது பேர் தெரியல, நூல் சேலை மாதிரி இது மாதிரி கட்டினா அழகா கியூட்டா இருப்பீங்க அப்பத்தா. இந்த மாதிரி சேலைலாம் உங்களுக்கு ஏன் அப்பத்தா? போடி வேலையை தவளை, நான் அந்த சேலை தான் எடுக்கணும்னு நான் வர்றேன். நீ மனசை மாத்த பாக்குறியா? சரி அப்பத்தா, உங்களுக்கு எது இஷ்டமோ எடுத்துக்கோங்க. அம்மாச்சி உங்களுக்கு அதே சேலையில பார்க்கலாமா? அவளுக்கு அந்த சேலை இல்லம்மா, எனக்கு சும்மா சாதாரண சேலையில நூல் சேலையில எடுத்து கொடுங்க. சரிங்க அம்மாச்சி. பாட்டிமா பாருங்க, உங்களுக்கு எந்த சேலை பிடிச்சிருக்கு? ஏய் என்னைய பார்த்து பாட்டிங்கற? எனக்கு 51 வயசு ஆவலடா, சும்மா 60 தான் இருக்கும். என்ன பாட்டிமா உங்களை பார்த்தா 60 வயசு மாதிரி தெரியல, 60 நீ அப்படி போய் சொல்றீங்க? போய் பேசுறதே பரம்பரைக்கே இல்லடா, ஏன்டா போய் பேசுறேன்னு சொல்ற? என்ன சேலைலாம் எடுத்து போட்டிருக்க, அப்படி ஒன்றும் பிடிக்கிற மாதிரி இல்ல. என்னங்க பாட்டிமா இவ்வளோ கலர் போட்டிருக்கேன், இதுல ஒரு கலர் கூட உங்களுக்கு பிடிக்கலையா? நல்லா பாருங்க, பார்த்து சொல்லுங்க. கையில வச்சிருக்க மாதிரியே வேற கலர் எடு. இதான் கீழே 50 கலர் இருக்கே. தம்பி நல்ல கலரா எடுத்து போடுங்கப்பா, அத்தை கேக்குற மாதிரி. சரிங்கக்கா. பாட்டிமா இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பச்சை கலர் நல்லா இருக்குடா. ஏண்டி பாக்கியம்? ஆமாங்க தே, நல்ல கலரா இருக்கு, எடுத்துக்கிறீங்களா? பாக்கியம் நல்ல கலரா இருக்கு பாக்கியம். பச்சை கலரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மயிலெல்லாம் வரைஞ்சி. எம்மா நீ ஒன்னு எடுத்துக்கிறியா? எனக்கு வேணாம்மா. ஆமாடா தம்பி, இது எம்பட்டு ரேட்டு? 5999 ரூபா பாட்டிமா. அந்த 1 ரூபா இருக்கு, 6000 போட வேண்டியதானே? 6000 வச்சுக்கோங்க. நல்லா ரேட்டு போடுறியப்பா. நல்லா இருக்கு. அதை என்ன ஓரமா வை, வேற கலர் எடு. ஏம்மா நீ இது மாதிரி எடுத்துக்க, நான் உனக்கு எடுத்து தரேன். ஏன்னா பாக்கியம் இப்படி ரேட்டுக்கெல்லாம் நமக்கு வேண்டாம், கம்மியாவே எடுத்துக்கிறேன். பாட்டிமா இத பாருங்க எப்படி இருக்கு. நல்ல சிவப்பு கலரா இருக்கு, நல்லா தான் இருக்கு. இங்க கொண்டா வச்சு பாக்குறேன். இடி பனிதா, அத வாங்கு. அப்பதா பனிதா இல்ல புனிதா. இந்தாங்க அப்பதா. ஐயோ பாட்டிமா ஏன் கண்ணே பட்டுச்சு. இல்ல மொழி வைக்காதடா. நல்லா இருக்கு சிவப்பு கலர். இது எம்பட்டா தம்பி? பாட்டிமா 9999 ரூபா. அவண்டா 10000னு சொல்லுடா. ஆமா சில்க் காட்டனா இது? ஐயோ கிளவிட்ட சில்க் காட்டன் இல்லைன்னு சொன்னா வேற எடுக்க சொல்லும். நம்ம சும்மா இம்புட்டு எடுத்து போட்டு இதுக்கு பிடிக்கலங்குது. இதெல்லாம் எங்க ஓடி கேட்கறதோ தெரியல. சில்க் காட்டன் போய் சொல்லுவோம். ஆமா பாட்டிமா சில்க் காட்டன். அப்படியா? அழகா இருக்குல்ல தம்பி. இது புனிதா பாக்கியம் எப்படி இருக்கு? கதாய் நல்லா இருக்கா? சம்மந்தி நல்லா இருக்கு சம்மந்தி, உங்க கலருக்கு. சரி ஏடி பாக்கியம் ஒண்ணுமே சொல்லாம இருக்கா? அத்தை உங்களுக்கு நல்லா இல்லாம இருக்குமா? அவ்வளோ அழகா இருக்குதே. சரி இதே எடுத்துக்கவா? சரிங்க அத்தை. அப்ப இதே எடுத்துக்கிறேன். ஐயோ இன்னைக்கு கிளவிக்கே 10000 வந்துருச்சு. இன்னும் எல்லாத்துக்கும் வேற எடுக்கணும், அதெல்லாம் யோசிக்காம 10000க்கு சேலை எடுத்துருக்கு. பாட்டிமா 10,000க்கு உங்களுக்கு சேலை. உனக்கு என்னடா என்னமோ நீ எடுத்து கொடுக்குற மாதிரி நீ அடுத்து என்ன கொடுக்குற? ஏன் மாவன் வீட்டுல என் பேத்திகளுக்கு காது குத்து, ஏன் மாவன் எடுத்து தரான்,
சரிங்க பாட்டிமா, நான் ஒன்றும் சொல்லலை. சரி கொடுங்க. எனக்கு என்னமோ இந்த கலரு குங்கும கலர் மாதிரி இருக்கு. நல்ல சிவப்பா இருந்தாலும் பரவாயில்ல, பார்டர் எல்லாம் என்னமோ மாதிரி இருக்கு. இருடா ஒரு நிமிஷம் யோசிப்போம். என்னது மறுபடியும் யோசிக்கிறீங்களா? ஆமாடா, எதுக்கு ஓரமா எடுத்து வை, வேற சேலடு பாப்போம். கிழவிக்கு இருக்க குழப்ப பத்தியா சும்மா எடுத்துக்கிட்டே இருக்கு. இதுக்கே எவ்வளவு நேரம்னா நம்ம லாஸ்ட் நேரத்துல ஒண்ணுமே எடுக்க முடியாதுடி அனிதா. ஆமா புனிதாக்கா. அப்பதா இந்த சேலைல எவ்வளவு அழகா இருக்கே தெரியுமா? உங்களுக்கு தெரியல அப்பதா. பாக்குற எங்களுக்கு தான அப்பதா அழகா இருக்கீங்கன்னு தெரியுது. அது எங்க அப்பதா உங்களுக்கு புரியுது. அப்படியாடி அனிதா சொல்ற? நல்லா இருக்கா? சரி இரு தம்பி நல்லா இருக்கான்னு பாத்துக்கிறேன். இன்னைக்கு என்னத்த செத்தி இந்த கும்பல்கிட்ட. அழகா இருக்கிய பாட்டியம்மா, இந்த சேலையை கட்டி மட்டும் பாருங்க என்ன நடக்கணும். யானை தம்பி, நீ போட்டு பாக்குற ரூம் இருக்குமாம்ல, அது எங்க? சேலையெல்லாம் கட்டியெல்லாம் பார்க்க முடியாது. புடுங்க. என்னடா சமந்தி, அழகா இருக்கிய சமந்தி. இந்த சேலை தான் உங்களுக்கு நல்ல நிறமா இருக்கு. நல்ல சேலை இல்ல போல, அதனாலதான் இந்த காத்தாயி நல்லா இருக்குங்கிறான்னு நினைக்கிறேன். இல்லடா, எனக்கு வேற சேலை எடு. முடிஞ்சிச்சு. வனிதா பேசாம இரு, அப்பதான் முதல் எடுத்துறட்டும். ஏய் நான் எடுத்துட்டு தாண்டி நீங்களா. இந்த கலர் பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த பச்சையும் நல்லா அழகா இருக்கு. பாக்கியம் லாஸ்ட்ல நீயே சொல்லுடி, எது நல்லா இருக்கும்? ஏத்தே உங்க இஷ்டம் தே, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுங்க, நமக்கு ஒன்றும் தெரியாது. அப்பதா நீங்க முன்ன எடுத்தே பாருங்க, ரெட் கலரு அதான் உங்களுக்கு அழகா இருக்கும். இந்த கிரீன் கலர் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்கும். சரி கொடு. எங்க கொடுக்க? இதை பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, பில் போடணும்ல. பில் போடாம நீங்க வாட்டுக்கு எடுத்துட்டு போவீங்களோ? ஐயோ பாட்டிமா, நான் ஒன்னும் சொல்லலப்ப, நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன், அவ்வளவுதான். நீங்க இவ்வளவு கோபப்படுறீங்க. நீ சொல்றத பார்த்தா அப்படித்தானே தோணுது. அப்பதான் லாஸ்டா ஏதோ முடிவு பண்ணுங்க, இந்த சாரீஸ்ல எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு? எனக்கு என்னமா ரெட் கலர் தாண்டி பிடிச்சிருக்குது. அப்பாடா ஒரு வழியா கிளம்பி முடிவு பண்ணிருச்சு. ஏம்மா உனக்கு இந்த சேலையில ஏதாவது பிடிச்சதை எடுமா, நீயும் 10,000க்கு எடுத்துக்கோ. நீ படுற கஷ்டத்துல பாக்கியம் நான் 10,000க்கு எடுப்பேன் நடி, என் மனசு ஆறுமா. நீ இவ்வளவு காசு பணத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க இந்த நேரத்துல எனக்கு சேலையே வேணான்னு தோணுது. புடிவாதத்தினாலதான் ஏதாவது ஒரு சேலை எடுத்து கொடு சின்ன ரேட்டுக்கு. ஒரு நிமிஷம்டா, இந்த சேலை எல்லாம் பிடிக்கலன்னு நினைக்கிறேன். வேற மாடல், புது மாடல் இருந்தா எடுத்துட்டு பாப்போம். ஐயோ ராமா, என்ன காப்பாத்து.